ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ட்ரிபிள் க்ரோச்சே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஹாஃப் டபுள் க்ரோச்சே பார்த்துருந்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கிளாஸில் வந்துட்டு ட்ரிபிள் க்ரோச்சே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செயின் போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து 16 செயின் போட்டு வச்சுருக்கேன். 16 செயின் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ட்ரிபிள் க்ரோச்சே வந்து எப்படின்னா, இப்படி ஃபஸ்ட்டு வந்து யார்ன் ஓவர் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஹாஃப் டபுள் க்ரோச்சேலையும் சரி, டபுள் க்ரோச்சேலையும் சரி, ஒரு யார்ன் ஓவர் தான் பண்ணியிருப்போம். இதில் வந்து 2 யார்ன் ஓவர் பண்ணணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஹூக்கில் வந்துட்டு 3 த்ரெட் இருக்கும். ஸோ 2 யார்ன் ஓவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சிங்கிள் க்ரோச்சேல ஒரு செயினில் தான் நம்ம எடுத்திருப்போம். இதில் வந்து 3ஆவது செயினில் வந்து நம்ம ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணி த்ரெட்டை வெளியே எடுத்துட்டோன்னா நமக்கு ஹூக்கில் வந்து 4 த்ரெட் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டு த்ரெட்டுக்கு எடுத்துட்டோன்னா அகெயின் 2 த்ரெட் எடுத்துக்கணும். தென் ஃபைனலாக இந்த 2 த்ரெட். ஸோ இப்படி தான் வந்து ட்ரிபிள் க்ரோச்சே வந்து பண்ணணும். 2 யார்ன் ஓவர் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்து இப்படி எடுத்துட்டு 2 த்ரெட்டில் வந்துட்டு புல் த்ரூ பண்ணி எடுத்துகிட்டு அடுத்த 2 த்ரெட்டில் புல் த்ரூ பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக 2 த்ரெட்டில் புல் த்ரூ பண்ணி எடுக்கணும். இப்படி தான் வந்து ட்ரிபிள் க்ரோச்சே வரும். ஸோ அகெயின் பண்ணுங்கள். ஸ்லோவாக தான் படிக்கணும். ஸ்லோவாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபைனலாக ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அந்த மாதிரி வரும். இப்படி கேப்பாக தான் இருக்கும். ட்ரிபிள் க்ரோச்சே வந்து கேப்பாக தான் இருக்கும். இப்போ ஈஸியாக ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் ட்ரிபிள் க்ரோச்சே வந்து பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி கேப்பாக தான் இருக்கும். ஸோ சில ப்ராஜெக்டில் இப்போ வந்து நீங்கள் ஃபோன், பர்ஸ் இந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டிச் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் வந்து ட்ரிபிள் க்ரோச்சே வந்து பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து லென்த் வந்து இதில் வந்து நீளமாக இருக்கும். ஸோ ஈஸியாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணால் நீங்கள் வந்து ட்ரிபிள் க்ரோச்சே வந்து பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இதில் நெக்ஸ்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஒரு 3 செயின் போடணும். ட்ரிபிள் க்ரோச்சேனால 3 செயின் போட்டுக்கோங்க. அப்போ தான் லென்த்தியாக இருக்கும். 3 செயின் போட்டுட்டு 1 2 3 4 4th செயினில் அந்த ஹோல் செயினில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இருக்குல்ல, இந்த ஹோல் செயினில் தான் ஸ்டார்ட் பண்ணணும்.
ஸோ இதுதான் வந்து ட்ரிபிள் க்ரோச்சே. இது வந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் ஈஸியாக பண்ணிக்க முடியும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஸ்டிச் பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் ட்ரிபிள் க்ரோச்சே. ஸோ இப்போ ஹாஃப் டபுள் க்ரோச்சே இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் பாருங்கள். இதோட லென்த்தும் உங்களுக்கு வந்துட்டு விசிபிளாக தெரியும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் பண்ணோன்னா ட்ரிபிள் க்ரோச்சே வந்து ரொம்ப ஈஸியாக உங்களால் சீக்கிரமே முடிஞ்சிடும் அந்த ப்ராஜெக்ட்டு. வந்து க்ரோச்சேயோட சார்ட் இனி வரப்போகிற கிளாஸ்லலாம் ஒவ்வொரு ஸ்டிச்சோட சார்ட்டை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் ஜோகிஷா சேனல்.